திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனைவியை தவறாக பேசிய நண்பனை பீர் பாட்டிலால் தாக்கி கொலை செய்து விபத்து நாடகமாடிய இளைஞர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். நண்பனே நண்பனை கொலை செய்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கண்ணமங்கலம் அருகே காட்டுக்கான் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 24 வயதான அஜய். அதே கிராமத்தைச் சேர்ந்த டிரைவர் சக்திகுமார், கூலி தொழிலாளி சந்தோஷ் ஆகியோர் இவருக்கு நண்பர்களாக உள்ளனர். 2 தினங்களுக்கு முன் அம்மாபாளையம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் சக்திகுமாரும் சந்தோஷும் மது அருந்தும் போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் குர்ர் என்று முறைத்து கொண்டே திரிந்தனர். இந்த நிலையில் நண்பன் அஜய் இருவரையும் சமாதானம் செய்து வைக்கும் நோக்கில் மது விருந்து கொடுக்க நினைத்துள்ளார். அதன்படி மூவரும் வண்ணாங்குளத்தில் உள்ள மற்றொரு அரசு மதுபான கடைக்கு சென்று மது வாங்கி குடித்துள்ளனர். ஆனால் இம்முறையும் சக்திகுமாருக்கும் சந்தோஷுக்கும் இடையே முட்டிக்கொண்டது. சக்திகுமாரின் மனைவி குறித்து சந்தோஷ் தகாத வார்த்தைகளால் பேசியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய சக்திகுமார் அருகில் கிடந்த பீர் பாட்டிலை எடுத்து சந்தோஷின் தலையிலேயே ஓங்கி நங்கன அடித்துள்ளார். இதில் நிலைகுலைந்த சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து விட்டார். இதை பார்த்த சக்திகுமாரும் அஜயும் அச்சோ அவன் செத்து போயிட்டான்டா, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓடிடலாம்டோய் என்று தப்பி ஓடிவிட்டனர். பல மணி நேரம் கழித்து இரத்த வெள்ளத்தில் இருந்த சந்தோஷை பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்த சந்தோஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கண்ணமங்கலம் போலீசார் விபத்து வழக்காக பதிவு செய்து விசாரித்து வந்துள்ளனர். ஆனால் சம்பவம் நடந்த இடத்தில் எந்த ஒரு வாகனமும் இல்லை. மேலும் வாகன விபத்து நடந்ததற்கான ஒரு சிறு அறிகுறி கூட தென்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். பல கட்ட விசாரணைக்கு பிறகுதான் சம்பவத்தன்று 3 பேர் மது அருந்த வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சக்திகுமாரையும் அஜயையும் பிடித்த போலீசார் அவர்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மத்தியஸ்தம் செய்து வைத்து நண்பர்களுக்குள் இருக்கும் பகையை போக்கி குதூகலமாக இருக்கலாம் என நினைத்தவர் வேலூர் மத்திய சிறையில் இப்பொழுது கம்பியை எண்ணிக்கொண்டிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே மத்தியஸ்தம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் கவனமாக இருங்கள்.